தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தா செய்தித்தாள்கள் எல்லாம் அதிகமாக வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல், அதுவும் உலகளாவிய லெவலில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக ட்ரம்ப் நேட்டோ உச்சி மாநாடுக்கு சென்ற போது நடந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு வைரல் ஆகி கொண்டிருக்கு. என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாநாடு நடந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலேயாச்சு. நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம், இந்த மாநாட்டுக்கு போன ட்ரம்ப் கத்தார் கொடுத்த போயிங் விமானத்தில் பயணிக்காமல் ஒரு அச்சுறுத்தலின் காரணமாக அதிலிருந்து மாறி இராணுவ விமானத்தில் பயணிச்சாருன்னு நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு அதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உளவு தகவலே வெளியே கசிஞ்சிருக்குது. அதை இன்னைக்கு நியூஸ்லாம் போட்டிருக்காங்க. அதாவது நேட்டோ அந்த உச்சி மாநாட்டுக்காக துருக்கிக்கு சென்றாங்க. அந்த துருக்கிக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த தூரம் என்னன்னு பார்க்கும்போது 900 கிலோமீட்டர் தான். ஈரானுக்கும் அவங்க சென்றிருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்துக்குமான தூரம் அப்படிங்கிறது 900 கிலோமீட்டர் தான். அப்படி இவங்க செல்றதுக்காக ஃபர்ஸ்ட் கத்தாருடைய விமானத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் கத்தாருடைய விமானத்தில் பயணிக்கலான்னு சொல்லிட்டு போகிறதாக அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு பிறகு அங்கே நியூஸ் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க. எல்லாரும் ட்ரம்ப் அந்த விமானத்தில் ஏறுறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, விமானம் கிளம்புறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோமேங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, கத்தாருடைய விமானத்தில் ஏறுறதை எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு உள்ளே போனவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. வெளியிருந்து போகும்போது எடுக்கிறாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்காமல் உள்ளேருந்து ஸ்க்ரீனெல்லாம் போட்டுறாங்க. ஸ்க்ரீனை போட்டதுக்கு பிறகு அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வெளியே சும்மா தான் நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு தற்காலிகமான ஒரு ட்ரக்கை உள்ளக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த ட்ரக்கு உள்ளக்குள்ளே போகுது. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ட்ரம்ப் உள்ளே இருக்காரு, ட்ரம்ப்புக்கு சர்வீஸ் பண்ணுறக்காக தான் இந்த ட்ரக் உள்ளே போகுதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கு பிறகு அதில் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ட்ரம்ப்பை அந்த ட்ரக்குக்குள்ளே ஏற்றி ட்ரக்கு வழியாக வெளியே பக்கத்தால் இருக்கக்கூடிய இன்னொரு விமானம் C-32 அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவ விமானத்தில் அவர் ஏறினதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த விமானம் கிளம்புது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தா கத்தார் கொடுத்த விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் அப்படி நடக்கலை. இவங்க திருட்டுத்தனமாக என்ன பண்ணியிருக்காங்க, அதில் கேட்ரிங் ட்ரக்குக்குள்ளே ஏறி அதுலேருந்து விமானத்தை மாறியிருக்காங்க. ஏன்னா இது வெளியே தெரிஞ்சால் அசிங்கம். இவங்க கரெக்டாக கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு ஈரானுடைய ப்ராக்சிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த விமானத்தில் இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களை அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அப்போ அவங்க கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. 900 கிலோமீட்டர் தான் இருக்குதுங்கும் போது கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. அதுவும் ஈரான்கிட்ட வம்பிழுத்து வச்சிருக்கோம் இந்த சமயத்தில். அதுலேயும் பார்க்கும்போது ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய மரணத்துக்கு பழி தீர்க்கறதுக்காக கூட அவங்க செஞ்சுருவாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபட்டா ஏவுகணையெல்லாம் பார்த்தா 1 ஆகட்டும் இல்லை 2வது ஃபட்டா 2லாம் பார்த்தா 2000 கிலோமீட்டர் வரையும் கூட போகக்கூடியது. இருக்கக்கூடிய விமானமெல்லாம் பார்த்தா ஏவுகணை தடுப்பு ஃபெசிலிட்டிஸோடு தான் இருக்குது. ஆனால் அது உயர்ந்த தூரத்தில் பறக்கும் போது தான் அது ஆக்டிவாக இருக்கும். அது தரையில் நிறுத்தி வச்சிருக்கும் போது அந்த மாதிரி அது இயங்காது. அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் பறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இயங்காது. அதனால் இவங்களுக்கு என்னதான் ஏவுகணை தடுப்புகளுடைய இருக்கக்கூடிய விமானத்தையே நம்ம பயன்படுத்தினாலும் கூட அது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பக்கத்தால் தான் இருக்குது. ஈரானுக்கும் துருக்கிக்கும் பக்கத்தால் தான் இருக்குது. 900 கிலோமீட்டருங்கும் போது அது நமக்கு பாதுகாப்பு இல்லை. சுற்றி அவங்களுடைய ப்ராக்சிஸ் இருக்காங்க. அது ஏமன்லேயே இருக்கிறாங்க, ஈராக்லேயே இருக்கிறாங்க. பத்தாவதுக்கு ஈரானே அடித்தாலும் கூட இவங்களால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க போய் ஆயத்துல்லா கொமேனி அவர்களை தாக்கிட்டு வந்திருக்காங்க. அடித்தா பேசாமல் வாங்கிட்டு தான் இருக்கணுங்கிறனால அதை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது தடவை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஊடகத்துக்கு முன்னாடி காமிச்சக்கூடாது. நம்ம பயந்துட்டு வேற இதுக்கு போயிட்டோம்னு தெரிஞ்சால் நமக்கு அவமானம், அசிங்கம். என்னது அமெரிக்காவே பயந்து ஓடுறாங்க ஈரானை விட்டு அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்கள மறைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்க்ரீன்லாம் போட்டு ஏமாற்றி அப்படியே திருட்டுத்தனமாக வெளியே பார்க்க போனால் ஒரு உலகத்திலே நம்பர் 1 நாடுன்னு சொல்கிறாங்க. அத்தனைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் இத்தனை பேச்சு பேசுகிறாரு. கடற்படையை அழிச்சிட்டோம், வான்படையை அழிச்சிட்டோம், அங்கே ஆளுகளே இல்லை, IRGCயே இல்லை, அங்கே ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய குடும்பமே இல்லைன்னு சொல்லிட்டு முஜ்தபா கொமேனி அவர்கள்லாம் இல்லைன்னு தான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்த்தா முஜ்தபா கொமேனி அவர்கள் இருக்கிறதெல்லாம் உறுதியாகுது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோன்னு சொன்னவங்க அவங்களுடைய த்ரெட்டனை
ஈரானுக்கு பயந்து என்ன பண்ணியிருக்காங்க, மறைமுகமாக மறைஞ்சு திருட்டுத்தனமாக ஓடி இருக்காங்க. அடியே வாங்கல, ஆனால் அடி வாங்கறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்ன இருக்கு, கண்ணு கலங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி திருட்டுத்தனமாக தான் போய் அவங்க இறங்கியிருக்காங்க, ரிட்டன் வந்திருக்காங்க. அந்த தகவலை இன்னைக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக யாருக்கும் தெரியல. எல்லாரும் சொன்ன மாதிரியே நம்பினாங்க. இந்த விமானத்துக்குள்ளே தான் ஒரு இருக்காருன்னு சொன்னப்போ எல்லாரும் நம்பிட்டாங்க. ஆனால் அதை எப்படி காட்டுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் உள்ளே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா திரையெல்லாம் இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் யாரையும் ஃபோட்டோ எடுக்க விடாமல் திரை போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ட்ரக் வெளியே வருது. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய விமானத்தில் ஏறுது. அதுலேருந்து போகிறவங்க அதுக்குள்ளே ஏறுறாங்க. அப்புறம் தான் விமானம் கிளம்புது. ரெண்டு விமானமுமே கிளம்பி போகுது. ஆனால் ரெண்டாவது இருக்கக்கூடிய விமானத்தில் தான் ட்ரம்ப் இருப்பாருன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவரு அதுக்கு பதில் இன்னொரு விமானத்தில் கிளம்பி போகிறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்திகள் முழுவதும் இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போய் கொண்டிருக்கு. இந்த அளவுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு பயப்படுறாங்க. எப்பயுமே உளவு தகவல் வந்தால் ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு. ஒன்று, இது ஒரு பொய்யான அச்சுறுத்தலா, இல்லை இந்த அச்சுறுத்தலை செயல்படுத்த முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி அது 900 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறனாலையும் அவங்கள்ட்ட ஏவுகணைகளும் பேக்கப் ஃபோர்ஸஸ் அவங்களுடைய ப்ராக்சிஸ் இருக்கிறனாலையும் இதை அவங்க செயல்படுத்துவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் அமெரிக்காவுக்கே வந்தனால தான் இதை செஞ்சுருக்காங்க. அப்போ அமெரிக்காவையே அச்சுறுத்தல் பண்ணக்கூடிய ஒரு நாடாக ஈரான் மாறி இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக காட்டுறாங்க. அதுவும் வெறும் 7 நிமிஷத்தில் அந்த இடத்த தாக்கக்கூடிய சக்தி இருந்திருக்குது ஈரானுக்கு. அதுக்கு பயந்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓடி வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் அதையும் தாண்டி தாக்கக்கூடிய விதத்தில் அவங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது அமெரிக்காவும் இப்போ உணர்ந்திருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு ஈரானும் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க. அவங்க இன்னைக்கு சொல்கிறது பார்த்தா கரெக்டாக இந்த விஷயத்துக்கு பொருந்தி போகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த கடந்த போர் இருக்குது பாருங்க, இந்த 4 மாதமாக நடந்த போர், இதில் நாங்கள் என்ன ஏவுகணை பயன்படுத்துகிறோன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஏவுகணையெல்லாம் நாங்கள் ஒரு தடவை ஏவிட்டோம்னா அந்த டைரக்ஷன்லேயே போய் அந்த லொக்கேஷனை தான் அடிக்கும். அப்போ இந்த பக்கம் தான் வருது, இவ்வளோ தூரத்தில் வருது, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த இடத்த ஹிட் பண்ணிடும் அப்படிங்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய தளங்களும் கண்டுபிடிச்சி அடிச்சிருவாங்க. ஆனால் இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோம்னா, பறக்கும் போதே திசையை திருப்பக்கூடிய ஒரு ஏவுகணைகளை தான் நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். அதாவது இங்கிருந்து போகும்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்லவியூவை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவோம். ஆனால் அனுப்பிட்டு இருக்கும் போதே அவங்க அங்கே கண்டுபிடிச்சிருவாங்க, இது இந்த ரேஞ்சில் வருதுன்னா இது இந்த டைரக்ஷனில் தான் வருது, இன்னும் இத்தனை நிமிஷத்தில் இந்த இடத்த அட்டாக் பண்ணிடும், அப்போ இதுதான் அவங்களுடைய குறின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சைரனை போட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க வான் தடுப்புகளை வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்களா, அதனால அனுப்பும் போது நாங்கள் டெல்லவியூக்கு அனுப்புவோம். ஆனால் ஒரு பாதி தூரம் வரும்போதே நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை அப்படியே மாற்றி விட்டுருவோம். டெல்லவியூ வேணாம், பக்கத்தால் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை பாரு, இல்லை ராணுவ நிலையத்தை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு டைரக்ஷனை மாற்றி விட்டுருவோம், லொக்கேஷனை மாற்றிடுவோம். உடனே இவங்க அந்த ஏரியாவை எல்லாத்தையும் அலாட் பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அயன்டோ மூலமாக தடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது அந்த இடத்துக்கு போய் சேராமல் வேற பக்கம் போயிடும். அப்படி போகும்போது இவங்களால என்ன பண்ண முடியாது, பாதி தூரத்துக்கு மேலே வந்ததுக்கு பிறகு இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அட்டாக்கவே முடிக்க போதுங்கும் போது ஒரு 5 நிமிஷத்தில் மாற்றுறாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, தடுக்க முடியாமல் போகுது. அதே மாதிரி பார்த்தா தவிழ்ந்து கொண்டு போய் கூட என்ன பண்ணுவோம், தாக்குதல் நடத்திடுவோம். தவிழ்ந்து கொண்டு போய் நடத்துறதுன்னு நடத்தோம்னா, அதாவது எதிர்ப்பால ஏவுகணை வந்துருச்சுன்னா அதை முறியடிக்கிறதுக்காக இப்போ அது நேராக வருதுன்னா பக்கத்தால் இது கொஞ்சம் தள்ளி போயிடும், ஒரு ஸ்டெப் தள்ளி போகிறது. அதான் அந்த தவிழ்ந்து கூட போய் என்ன பண்ணும், தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணையிலே நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஜிபிஎஸ் ஆலையும் கூட கண்டுபிடிக்க முடியாது எங்கள் எந்த ரேஞ்சில் வருதுன்ட்டு. தாட் சிஸ்டமால கூட தடுக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. அப்போ எந்த தடுப்பு ஏவுகணைகளாலையும் தடுக்க முடியாது. இன்னொன்று போய் சேரக்கு முன்னாடியே டைரக்ஷனை மாற்றி அடிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே வந்துருச்சு அப்படின்னா கூட தவிழ்ந்து அப்பவே லைட்டாக ஒரு ஸ்டெப் தள்ளி என்ன ஆயிரும், இது பாட்டு போய் இலக்கை அடைஞ்சிக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஏவுகணை வருதுன்னா அது ஃபோர்ஸாக வரும் ஹிட் பண்ணுறக்காக. இது ஒரு ஸ்டெப் தள்ளிருச்சுன்னா அது பாட்டு இதை தாண்டி போயிட்டே இருக்குமோ தவிர திரும்பி இதை அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். அதை இன்னைக்கு கரெக்டாக ஈரான் விட்டுருக்காங்க. அந்த நேரமாக பார்த்து தான் அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பே இப்படி உயிரை பிடிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காரு, செத்த நிமிஷத்துல சோழியே முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு தகவலும் வருது. ரெண்டும் பார்த்தா ஒன்றோடு ஒன்று மேட்ச் ஆகக்கூடிய தகவலாக இருந்துட்டு இருக்கு. அப்ப ஈரானுடைய ஏவுகணைகளை பார்த்து அமெரிக்காவே பயப்படுதுன்னா இஸ்ரேல் பயப்படாம இருப்பானா? அதனாலதான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை பத்தி பேசும்போது ஈரான் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு முக்கியமான தகவல்.